இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு விஷயமா பேசலாம். ஏன்னா நேற்று மாசி மகம் முடிஞ்சிருக்கு. இந்த மாசி மகத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகளில் கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் சரி, தொகுதி பங்கீடும் ரொம்ப அமோகமாக நடந்துச்சு. இதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா திமுக கூட்டணியில் நேற்று தொகுதி பங்கீடு அமோகமாக முதல் முறையாக தொடங்கியிருக்காங்க. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அதிமுக தான் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் சரி, தொகுதி பங்கீடையும் முன்னிலைப்படுத்திட்டு பிரச்சாரத்துக்கு வேகமாக கிளம்பிடுவாங்க. அந்த அம்மா மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது. அதன் பிறகு ஏற்பட்ட சில சுணக்கங்களால் அந்த கட்சி பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கான நடவடிக்கைகள் ஒரு பின்தங்கியே இருக்குன்னு எப்பவுமே சொல்லிக்கலாம். இப்பவும் கூட்டணி அமைப்பதில் கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்காங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது கூட்டணி அமைப்பதிலும் சரி, தேர்தல் பிரச்சாரத்தில் முன்னெடுப்பதிலும் சரி, திமுக இப்போது முன்னிலை வைக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நேற்று மாசி மகம், ஒரு அற்புதமான ஒரு நாள் மாசி மகம். அதாவது ஆன்மாக்கள் இறைவனிடம் சங்கமிக்கக்கூடிய ஒரு உன்னதமான நாள் சொல்லலாம். அதாவது இறைவன் நாள் சொல்லலாம். அந்த நாளில் தொடங்குற பல விஷயங்கள் வெற்றியை நோக்கி செல்லுங்கிற ஒரு கருத்துக்கு ஒரு கணிப்பு ஐதீகமாக பார்க்கப்படுது. அந்த வகையில் பார்க்கும்போது திமுக கூட்டணியில் மாசி மகத்தில் கூட்டணி தொகுதி பங்கீடு தொடங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த கட்ட இது சொல்ல முடியும். அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. ஆனால் அவங்க அந்த அடிப்படையில் அவங்க தொகுதி பங்கீடு தொடங்கினாங்களா, இல்லை ஒரு நாள் இன்றைக்கி ஒரு நாள் அவ்வளோதான் அப்படின்னு வச்சு அவங்க தொகுதி பங்கீடு தெரியாது. ஆனால் மாசி மகத்தில் அவங்க தொகுதி பங்கீட தொடங்கியிருக்காங்க தான் உண்மை. முதல் கட்சியாக பார்த்தீங்கன்னா இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியுடன் ஒற்றை தொகுதி உடன்பாடு ஏற்பட்டு அந்த திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கியிருக்காங்க. எந்த தொகுதின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஆன்மீக பூமியாக கருதப்படுறோம். ராமேஸ்வரம் இருக்கக்கூடிய அந்த தொகுதியாக இருக்கக்கூடிய ராமநாதபுரம் தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க. ராமநாதபுரம் தொகுதி இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்த கட்டமாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் மற்றும் குழுவினர் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு அந்த கட்சிக்கும் ஒரு தொகுதி உடன்பாடு ஏற்படுத்தி அது என்ன தொகுதின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் தொகுதியை, கொங்கு மண்டலத்தில் நாமக்கல் தொகுதியை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2 தொகுதி கூட்டணி கட்சி 2 பேருக்கு திமுக வழங்கியிருக்குங்கிறது பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் தனி சின்னத்தில் போட்டியிடலை, நாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டாரு. ஏற்கனவே திமுகவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூட்டணி கட்சிகளில் அங்கீகாரம் பெறாத கட்சிகள் நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுங்க, அப்போ தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிலவர்கள் கேட்டிருக்காங்க, சில பேர் இல்லை தனி சின்னத்தில் போட்டிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது ஈஸ்வரன் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த தொகுதியில் நாமக்கல்லில் நாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த கட்டமாக இவங்க இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியில் அது பேசப்பட்ட போது அவங்க தெளிவாக பதில் சொல்லிட்டாங்க. ஏன்னா எங்கள் கட்சி தேசிய கட்சி, நாங்கள் எங்களுக்கு ஒரு சின்னம் கொடுத்துருக்காங்க, ஏணி சின்னம் எங்களுக்கு, அதனால் ஏணி சின்னத்தை தான் நாங்கள் நிற்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. ஸோ திமுக கூட்டணியில் மாசி மகத்தில் 2 கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு முடிஞ்சிச்சு. அடுத்தபடியாக காங்கிரஸுடன் தொகுதி உடன்பாடு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று சம்பந்தமாக பேசுவார்கள். 7+1 அல்லது 8+1 தொகுதிகள் ஒதுக்கப்படலாங்க ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அதில் எந்தெந்த தொகுதிகள் கிடைக்காதுங்கிறத அடுத்த கட்டத்தில் பேசலாம். மதிமுகவை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 2 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம். அது ஏற்கனவே பதிவில் போட்டிருக்கோம். விருதுநகர், திருச்சி தொகுதியில் ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மற்றொரு வட மாவட்டத்தில் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. மக்கள் நீதி மையத்தை பொறுத்த வரைக்கும் தான் இப்போ சிக்கல் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. மக்கள் நீதி மையத்துக்கு என்ன சொல்ல வராங்கன்னா 2 தொகுதி கேட்குறாராம். ஒன்று கோவை தொகுதி வேணும்னு சொல்லியிருக்காங்க. கோவை பாராளுமன்ற தொகுதியில் பொறுத்த வரைக்கும் திமுக நேரடியாக கலங்கலாமா ஒரு வரைக்கும் யோசிச்சுருக்காங்க. அதனால் கமலஹாசனுக்கு கண்டிப்பாக கொங்கு மண்டலத்தில் ஒரு தொகுதி கண்டிப்பாக கிடைக்கும். அது போக ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கேட்டிருக்காரு. ஆனால் அது கொடுப்பாங்களாங்கிறது இப்போது வரைக்கும் சந்தேகமான ஒரு கேள்வியாக தான் பார்க்கப்படுது. அதையும் இனிவரும் காலங்களில் பேசலாம். தொடர்ந்து மற்ற கட்சிகளோட திமுக கூட்டணி பேச்சு நடத்திட்டு இருக்காங்க. தொகுதி பங்கு நிலவரம் இந்த வாரத்தில் ரிலீஸ் ஆகிடும். ஏன்னா தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் ஆலோசனை பண்ணிட்டு போயிட்டாங்க. இவங்களும் ஒரு தேதியை கொடுத்துருக்காங்க. என்ன தேதி கொடுத்துருக்காங்கன்னா ஏப்ரல் 2ஆவது வாரத்தில் எங்கேயுமே சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிடும் ஸ்கூலுக்கு. அதனால் அந்த டைம் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே கட்டமாக எங்களை நடத்துங்கன்னு சொல்லி தமிழ்நாடு சொல்லியிருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படும். ஏப்ரல் 2ஆவது வாரத்தில் தேர்தல் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இனிமேல் தொடர்ந்து நம்ம இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை தொடர்ந்து பேசுவோம். நான் உங்கள் தேனாக்காரன். நன்றி.